ஹலோ guys, வெல்கம் டு கேமிங் பாய்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறது இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2. வாங்க வளவலன்னு பேசாமல் கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் ஏன் இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2 சூஸ் பண்ணேன்னா, ஒன்னோட கிராஃபிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் நான் 2 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல்ஸ் போகிற வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. உங்களோட ஆதரவுகள் தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட வீடு. பார்க்கவே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ரெட் கலர் கார்பெட்டில் ரொம்ப சூப்பராகவே தான் இருக்குது. ஸோ வீட்டில் வேறு என்னென்னலாம் இருக்குது? ஓ, ஃப்ரிட்ஜ் இருக்குது. வகை வகையாக சாப்பாடு குமிஞ்சிருக்குமோ? உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்ன ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்மள்ட்ட காசு இருக்குது. சாப்பாடு எப்படி வாங்குறது? வெளில போய் வாங்கணுமா? ஓ, $10 சாப்பாடு இங்கேருந்தே வாங்க முடியுது என்னால். வாலெட்டில் $10 குறைஞ்சிருக்கு. ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே சாப்பாடு வாங்கிக்கலாம். சரி, நம்ம ஷாப்புக்கு இப்போ டேரெக்டாக போய் அங்கே அப்கிரேட் பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிடுவோம். லிஃப்ட் பட்டன் இதுதான் நினைக்கிறேன். ஓகே, லிஃப்ட் மேலே வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ என்னோடய கேம் பிளே இது பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட பார்ட் 2 வேணுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லிஃப்ட் வந்துட்டு நம்ம லிஃப்ட் மூலியமாக கீழே போயிடலாம். ஸோ தானே பட்டன் இன்னும் ஒன்றுமே ஆகலை. ஓகே, கொஞ்சம் முன்ன பின்னு போய் பார்ப்போம். ஏன் எதுவும் ஆகலை? க்ளோஸ்லாம் ஆகி தானே இருக்குது டோர்லாம். ஓகே, பிரச்சனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம கீழே போக ஆரம்பிச்சாச்சு. ஓகே கைஸ், நம்ம கீழே வந்துட்டோம். எனக்கு கதவு திறக்க மாட்டேங்குது. ஓகே, திறந்து. சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஷாப்புக்கு தான் போகிறதா ஐடியாவில் இருக்கேன். இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டா? கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. ஓகே, இங்கே இருக்கு நம்ம ஷாப்பு. இங்கே இருக்கா? சரி, வாங்க நம்ம புறப்படுவோம். ஓ, என்ன காட்டுது? நல்லா இருக்கே. ஓகே, இது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப். இதில் என்னென்ன பொருள் நமக்கு தேவையாக ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான். இந்த டிவி கிடைக்காது போலக்கு. டிவி இன்னும் கிடைக்கல. சிடி, பர்ஃப்யூமு, ஃபயர் எக்ஸ்டிங்விஷனு நிறையா இருக்குது. இது என்னது? ஃபோட்டோ இல்லை. இன்னும் கடைக்காரனை வாங்க முடியுமா? கடைக்காரன்லாம் வாங்க முடியாது. கடைக்காரனை வேணால் ஆகலாம். ஓகே, வேறு இந்த பாக்ஸ் எடுக்க முடியல. பேட்டெல்லாம் இருக்குது, நமக்கு அது தேவையில்லை. ஓகே, கீபோர்டு. இது என்ன ஸ்பீக்கரா? வித்தியாசமாக இருக்குது. ஓகே, பேக் இருக்குது. பேக்லாம் வேணாம் நம்மளுக்கு. ஓகே, இங்கே கீபோர்ட், ஜாய்ஸ்டிக் நிறைய பொருள் இருக்குது. பட்டு இதெல்லாம் தேவையா? வேணாம் தான் தோணுது எனக்கு. ஓகே, வாங்க நம்ம டேரெக்டாக இப்போ ஷாப்புக்கே போயிடலாம். இந்த கொஞ்சம் தூரமாக அந்த பனி மூட்டை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. மிச்சப்படியில் இதில் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏய், இடிச்சிட்டு போகிற என்ன கேட்கவா போது பேசினா? யாரா அவன் தள்ளாடிக்கிட்டே வரான்? எம்மா, இடிச்சிட்டு போகுது பாரு. யாருக்கும் இங்கே பொறுமையே இல்லையா? இங்கே என்னதான் ஆயிட்டு? ஓகே, இதுதான் நம்ம ஷாப்புன்னு நினைக்கிறேன். இதே தான். ஓ மை காட், என்ன கருமண்டா இது! உள்ளே ஏதாவது வெடி விபத்து ஏற்பட்டிருக்கா? இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதை க்ளீன் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா. ஓகே, இந்த ஒர்க்கு மாஃப் அங்கே இருக்குது. பவர் ஆன் பண்ணிடுவோம். எதுக்கும் டேபிளுக்கு இவ்வளோ செதற விட்டு வச்சுருக்காங்க. எப்படி என்ன நடந்துச்சு இந்த கடைக்குள்ளே? இந்த டேபிளை முதல்ல எங்கிட்ட அதை வச்சுருவோம். இந்த இடம் ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, வச்ச ஸ்பீட்டுக்கு லாக் ஆகுது. இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இத்தனை வருஷம் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த க்ளீனிங்கில் இறக்க வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது? ஓகே, இதை பாயிண்ட் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணும் போலக்கு. அப்போ தான் க்ளீன் ஆகுது. ஓகே, ஸ்பீட் ஆக்கிட வேண்டியதான்.
ஸோ கைஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போதும் க்ளீன் பண்ணுறீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் டெய்லி அதை தான் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு பெருமையா இருந்தாலும் நம்ம வீட்டை நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ க்ளீனிங் ஒர்க் பாதிக்கு மேலே முடிஞ்சிச்சு. யாரும் இங்கே சிகரெட்லாம் பிடிக்கிறான்? நோ ஸ்மோக்கிங் ஏரியா போடணும் இந்த இடத்துல. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஷட்டர்லாம் க்ளீன் பண்ண முடியல, இதெல்லாம் ரொம்ப அழுக்காக தான் இருக்குது, செவரு அழுக்காக தான் இருக்குது. ஓகே, இங்கே சிஸ்டம். ஓகே, இங்கே தான் நம்ம சிஸ்டம் இருக்குது. இடமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். வெளில என்ன திட்டுறாங்களாட்ட ஆனால் மாஸ்க் போட்டு வந்து நிற்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஸோ ஓகே, நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணலாம். என்னடா இது விட்டா வெடி சதறி ரொம்ப சவுண்டாக இருக்குது. கொட்டா கொட்டா கொட்டான்ட்டு. ஓ ஓகே, கஃபே க்ளோஸ். ஓ, இங்கே ஆப்ஷனில் வேறு வச்சுருக்கீங்களா? வேறு என்ன நல்லா இருக்குது? நிறைய ஆப்ஷன் காட்டுது தான். ஓகே, இதுதான் அந்த மற்ற சிஸ்டமில் பார்க்கக்கூடியதுன்னு நினைக்கிறேன். சிஸ்டம் மார்க்கெட் கேம்ஸ் அது இதுலாம் காட்டுது தான். ஓகே, நம்ம இதில் ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அமேசான் போல் இது என்ன சொமேரோவா? நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வாயில் வந்து பேரெலாம் அடித்து விட்றேன். ஓகே, நிறைய கேஜெட்ஸ் இருக்குது தான். கீபோர்டு, ஓ ஓகே ஓகே, இது எல்லாத்துலேயும் ஹை குவாலிட்டி வாங்கணும்னு ஆசை தான், பட் கையில் பட்ஜெட் இல்லை. மவுஸ் ஓகே, வேறு என்ன நல்லா இருக்குது இந்த சைடில்? எதுவும் இல்லை. ஓ, இயர் பாக்ஸ்லாம் வாங்கலாமா இதில்? சரி, இதெல்லாம் தான் நம்மளோட ஆர்டர் போட்டாச்சு. ஓகே, நம்ம ஆர்டர் வர வரையும் வெயிட் பண்ண வேண்டியதான். வந்ததுக்கப்புறம் செட் பண்ணிட்டு கஃபே ஓப்பன் பண்ணிடலாம். கஃபே அந்த கோலத்தில் நடந்துச்சுன்னு தான் எனக்கு இப்போ வரையும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஆர்டர் எப்போ வரும்னு தான் தெரில எனக்கு. ஓ, டெலிவரியே வரல இன்னும். டெலிவரி வந்தாலும் பரவாயில்ல, எதில் வரும்? ஹலோ சார், கடைக்குள்ளே வாங்க சார். கடையில் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ ஓகே கைஸ், நம்மளோட சேனலோட ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காரு. அவருக்கு டைம் இல்லைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கார்டிங் முடிக்கிறதுக்காக தான் இந்த சின்ன லெவலில் இது சொல்கிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம். ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜேபி வித் யுவர் ஏபியோட. யார் இவங்கெல்லாம் யோசிக்க வேணாம், நாங்கள் தான் கேமிங் பாய்ஸுங்கிற சேனலுக்கான பேரே வச்சோம். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே வேடலாம். மற்றபடி நீங்கள் ஏபி கட்டிருப்பீங்க, அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவார். தேங்க்யூ ஜேபி. ஸோ நம்ம கேம் பிளேயில் வந்து நிறைய வீடியோஸில் நம்ம ஜேபியும் கலந்துக்குவார். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதை நடத்தணும்னு நினச்சதுனால தான் இந்த ஒரு ரிவ்யூவும் கொடுத்துடலான்னு யோசித்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நான் கொடுத்துருந்துருக்கணும், நான் அதை பண்ண முடியல. அப்போ ஜேபி ரொம்ப பிஸியாக இருந்துட்டார். ஸோ எங்கள் நேமோட ஃபுல் ஃபார்ம்ஸை பற்றி நாங்கள் ஷார்ட்ஸில் தெளிவாக சொல்லுவோம். நிறைய ஷார்ட்ஸும் நாங்கள் போடுவோம், நிறைய ஃபன்னியான வீடியோஸும் இருக்கும். நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் ஃபுல் கேரண்டி தருவேன். ஸோ லெட்ஸ் கோ த ப்ளே. ஓகே, நம்மளுக்கு பார்சலில் மவுஸ் கிடச்சிருக்கு. மவுஸை நம்ம கொண்டு போய் உள்ள பெஞ்சில் வச்சிடலாம். ஓகே, இந்த கேமோட நேம் வந்து இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2. ஓகே, ஆஃபை எடுக்க முடியல. இந்த கேமை நாங்கள் ஏன் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த கேம் கிராஃபிக்ஸும் நல்லாவே இருக்கும், அதே சமயம் கேம் பிளேயும் தரமாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். என்னடா இது மாப்பெல்லாம் இடையில வருது. ஓகே, ஆனால் இதில் கொஞ்சம் சில பக்ஸ் இருக்கும், மற்றபடி இந்த கேம் சூப்பரான கேம் தான். ஏன் இதில் கிராஃபிக்ஸ் 1 விட ரொம்ப நல்ல குவாலிட்டி. கேமோட லிங்க்கையே நாங்கள் மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம், மறந்துடாமல் ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் அந்த கேமை பற்றி எப்படி இருக்குங்கிற ஒரு லைவ் இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ ஏன்னா இந்த கேம் வந்து ஒரு லைவாக ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா நம்ம வாழ்க்கை ரியல் லைஃப்பில் தொலைஞ்சு போனால் நம்ம எவ்வளோ வருத்தப்படுமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. சரி, பொருள் காணாம போனால் நம்ம எவ்வளோ இது டென்ஷன் ஆகுமோ அதே மாதிரி இதுலேயும் சில விஷயம் நடக்கும். பசிச்சா நம்மளுக்கு என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே லைவாக ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்குமோ அத்தனையுமே இந்த கேமில் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் கேமில் வந்து அவ்வளோவா கிராஃபிக்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான். ஓகே, திரும்ப முடியலாம்.
ஐ திங்க் இப்போ ஜேபி உங்களுக்கு இந்த கேமோட ஒரு கொஞ்சம் தெளிவான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இல்லை பக்கத்தில் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ மானிட்டர் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேமில் ப்ளேஸ் பண்ண மயங்கி விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ். ஓ மை காட், பசி மயக்கத்தில் மயங்கி விழுந்துட்டேன். ஆனால் சாப்பாடும் ஒன்றும் இல்லை, அதான் என்ன பண்ணுறது. சாப்பாடு அது மயங்கி விழுந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு ரியல் லைஃப் மனுஷனுக்கு என்ன நடக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். நீங்கள் அதனால தான் இது பேர் சிமுலேட்டர். ஸோ கோர்ஸ் ஆமாம். கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஒரு விஷயந்தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் ஏன்னா நம்ம விளையாடும் போது கரெக்டாக மயங்கி விழுந்துடும். அப்கோர்ஸ் இல்லை. ஓகே கேஸ், நம்ம மயங்கி விழுந்ததுலேருந்து இப்போ திரும்பவும் நம்ம லிஃப்ட்டை எடுத்து போகிறோம். ஆனால் லிஃப்ட்டு தான் ரொம்ப ஸ்லோமோ, அது என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். இந்த கேமுக்கு இவ்வளோ கிராஃபிக்ஸே கொஞ்சம் ஓவர் தான். ஸோ நம்ம ஷாப்புக்கு வந்தாச்சு. ஓகே ரைட். ஷாப் க்ளோஸில் தான் இருக்குது. நல்லா நம்ம திருட்டு பயலுங்களும் வரல. அந்த திருட்டு பயலுங்களும் வந்திருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். நல்ல வேலை மாப்பூத்திட்டு போட்டாங்க. சரி மானிட்டர் போட்டாச்சு. அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போமா. பார்சல் மானிட்டர் தூக்கி போடுற மாதிரியே ஃபீலாக இருக்குது. உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? உன்னோட ரிட்டர்னு தான். ரிட்டர்ன் ஆப்ஷன் இதில் கிடையாது. ஸோ இதில் அடுத்த பார்சல் என்னது? இது கீபோர்டு. இது ஓல்டு கீபோர்டு. கலர் நல்லா தான் இருக்குது. பழங்காலத்து கீபோர்டாக இருந்தாலும் யார் இவன் அடிக்கடி வந்து நிற்கிறான் இங்கே கடைவாசலில். சரி, நம்மளோட இந்த கொலாபரேஷனை பற்றி வியூவர்ஸான நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த கேம் பிளேலையும் நாங்கள் கொலாப் பண்ணி பேசுகிற ஐடியாவில் தான் இருக்கோம். அதுக்கான மோட்டிவேஷன்லாம் நீங்கள் கொடுக்குற லைக் தான். ஸோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பூச்சோம் கடவாசில் அப்பப்போ நிற்கிறான். நோட் பண்ணி இவனை என்னென்னு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த கேரக்டர் ரெடி பண்ணாங்க தான் எனக்கு புரியும். ஒரு வேளை ஏதாவது கொலை பண்ணி தான் கொஞ்சம் கடுப்பாகுது. இடையில மாப்பு குச்சி வேறு ஓகே வந்துட்டேன். அந்த மாப்பு குச்சி மாட்டிகிட்டு இருக்கா? நான் இவ்வளோ நேரம் அதை நோட் பண்ணவே இல்லை. அது எதுக்கு எடுத்துக்கிட்டு விட்டேன். அது மாப்பு குச்சி இவ்வளோவும் உடையாமல் இருக்குது. இது ரியலாக இருந்தால் காலியாக இருக்கும். அதான் லேக் ஆகி அங்கே நிற்கிது. ஸோ கீபோர்டு வச்சாச்சு. ஓகே, இந்த கீபோர்டெலாம் எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஃபீஸ் போயிடுச்சு. ஓகே ஃபீஸ் கொடுத்தாச்சு. நம்ம பார்க்க செங்கல் ஆட்டமே இருக்குது. இந்த மண்டையில் அடித்தா மண்டை உடச்சிரும்ல. கண்டிப்பாக சந்தேகமே வேண்டாம். வெளில நிற்கிறோம், தலையில் போட்டு செக் பண்ணிட வேண்டியது. ஆல்ரெடி அவனை போட்டிருக்கான், அதனால தலை அப்படி இருக்கு. வெளில சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். ஜேபி கூட இருந்தாலே டைம் போகிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் டைம் போகிறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வாட்ச் இல்லையா? ஆமாங்க. டேபிள் எடுத்துருமா? ஐயோ டேபிள் வந்துருச்சு. என்ன பக்கிடுச்சு? இல்லை மிதக்குது பறக்குது. திரும்ப அங்கேயே வச்சிடுறேன். ஆண்டா வைக்க முடியல. ஓகே, இங்கே சீலிங்கு போகுது. ஓகே பச்சை கலர் காட்டு. வரமாட்டேங்குது. வருது. கடுப்பா. ஐயோ டேபிள் இடம் மாற்றி வச்சிடலாமா? பலஜியில் இங்கேயே பேசாமல் மாற்றிட வேண்டிதான். இல்லை இங்கே அதான் வருது. ஸோ அதை போய் அருமையாக யார் இருக்கும்? ஓ 50 ஜிபி முடிஞ்சு போச்சு. சரி, இந்த டேபிள் ஃபிக்ஸ் பண்ண முடியல. வேறு எதாவது வச்சா தான் கரெக்டாக இருக்கும். என்னது கீழே வந்துட்டு லேப்டாப். அது லேப்டாப் இல்லை, இது கம்ப்யூட்ரு. ஓகே, இந்த இடத்துல வச்சிட வேண்டியதுதான். ஓகே, இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ எல்லாத்தையும் இதில் அசம்பிள் பண்ணிடலாம். மானிட்டரில் இது வேணால் செங்கல்னு கூப்பிட்டுக்கலாம். செங்கல் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, கொஞ்சம் ரைட், லெஃப்ட். ஓகே, நல்லாயிருக்கு. இப்போ கீபோர்டு வச்சிட வேண்டியதான். இந்த சைட்லேருந்து வைக்க முடியுமா? 360 டிகிரி போகுது. ஓகே, அந்த சைடாக போய் தான் வைக்கணும். கைஸ், இந்த டேபிள் எனக்கு தெரிஞ்சு சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ எங்கே வைக்க முடியுது? ஓரத்தில் வச்சிடலாம். ஓகே, இந்த ஓரத்தில் வைக்க முடியுது. இப்போதைக்கு இதை இந்த ஆட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமேல திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பின்னாடி போனால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ ஓகே, இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது.
கீபோர்டை கொஞ்சம் நவுத்தி வச்சிடலான்னு தோணுது. கீபோர்டை சரியா இங்கே ஓகே எங்கே வேணாலும் வைக்கலாம் போலக்கே. இது கீபோர்டு தலைகளை இருக்குது, திருப்பிடலாம். ஓகே பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. மவுஸ் இங்கே என்ன அந்த இடத்துலையுமா இருக்குது? ஓகே ஒரு அமானுஷ சக்தி இந்த மவுஸை பிடிச்சி வச்சுருந்துருக்கு. மவுஸ் எடுத்தாச்சு. மவுஸை இங்கே வச்சுருவோம். இங்கே ஓகே என்ன வர மாட்டேங்குது. ஓகே இங்கே வந்துட்டு இதை திருப்பி ஓகே இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு தோணுது. ஓகே வச்சாச்சு. CPU ஓகே CPU எடுத்தாச்சு. இதையும் இந்த இடத்துல எங்கே வச்சுக்கலாம்னா இல்லை இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். ஓகே பர்ஃபெக்டான ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இது சிமுலேட்டராக இருந்தாலும் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா எதுலேயும் ஒயர் கனெக்ஷனே கொடுக்கலையே. ரொம்ப முக்கியமானலாம் கேட்டுறக்கூடாது. ஸோ தோணுதை சொல்கிறேன் நான். ஓகே இந்த மாஃப் இங்கே இருக்குது, இங்கே வைக்க ட்ரை பண்ண. ஓகே மாஃபை இங்கே வச்சாச்சு. இது என்னது? ஓ பர்ஃப்யூம். ஓகே நம்மள்ட்ட ஆல்ரெடி பர்ஃப்யூம் இருக்கா? கீழே போட்டு மேலே வைக்கலாம் நான் ட்ரை பண்ணேன். ஓகே இந்த இடத்துல நம்ம வச்சிடலாம். எங்கே தெரிச்சு போய் விழுவுது? ஓகே இதை எப்படி வைக்கிறது? நான் இப்போ தூக்கி தான் போட முடியுமா? ஓகே இதை தூக்கி போட்டாச்சு. என்னது? இது டெம்பரேச்சர் செக் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு சிஸ்டம் சூடாக இருக்கா என்னான்னு செக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இருக்கும். ஸோ சிஸ்டம் சூடாகிட்டுனா நான் எனக்கு தெரிஞ்சு ஷட் டவுன் பண்ணுவோமா என்ன பண்ணணும்னு தெரியல. இண்டிகேட் பண்ண மாட்டேங்குது. ஓகே ஷாப்பை திறப்போம். கையில் ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். பேட்டரி எடுத்து வச்சுக்கோமா. ஏன்னா அது உள்ளே வந்து பொருளை திட வந்தானா டம்முன்னு மண்டையிலே ஒரு அடி. யாரா நீ? ஓகே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு போகிறாரு திரும்பவும். இப்போ எதுக்கு போலீஸ் வந்தாருன்னு எனக்கு புரியல. ஸோ நம்ம சிஸ்டத்தில் உட்காருவோம். ஓகே இது விட்டா வெடிச்சிருந்தான் போலக்கு. சவுண்டு கொஞ்சம் கம்மியாயிட்டு இதில். சிஸ்டம் வந்துட்டு கஃபே ஓப்பன் பண்ணியாச்சு. சரி ஏதாவது கஸ்டமர் வராங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு எதுவும் நிறைய பொருட்கள் மாற்ற வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே ஓப்பன் வந்துட்டு இப்போ தான் கஃபேவே லுக்காக இருக்குது. கஃபேனா காஃபி இருக்கணும். மேடம் உள்ள கடைக்குள்ளே வரீங்களா? இங்கே வந்து எங்கே எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. அங்கே என்ன தெரியுதுன்னு எல்லா கேரக்டரும் அங்கேயே பார்க்குது. என்னான்னு ஒன்றும் தெரில. சார் உள்ளே வாங்க சார். என்ன ஒருத்தவனும் உள்ளே போக மாட்டான். பேட் வச்சு நிற்கிறதுலாரையோ. ஓகே என்னாச்சு? மறுபடியும் பசி மயக்க ஃப்ரெண்ட்ஸ். கடை வேறு ஓப்பன்லேயே கிடக்கு. நம்ம நேரம் எப்பப்பாரு சோறுது நாமளே வாங்கி விழுந்துடுறோம். சீக்கிரம் நமக்கு திரும்ப கடைக்கு போகணும். ஏன்னா போன தடவை கூட கடை மூடி இருந்துச்சு. பட் இந்த தடவை கடையை மூடாமலே தான் வந்திருக்கோம். உள்ளே வந்து திருடி போனாங்கன்னா இம்பிட்டு நேரம் பார்த்த வேலையெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே லிஃப்ட்டு கொஞ்சம் கருணை ஓடுறமா தான் மேலே வருது. இதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும்.
ஓகே கேம் மூவ் ஆகுது. சீக்கிரம் பட்டனை தொடு. ஓகே லெஃப்ட் ஆகிட்டு நம்ம கீழே வந்துட்டோம். சீக்கிரம் கடைக்கு போகணும், இல்லாட்டி திருடிட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி 2 திருட்டு பயலுங்க போல 2 பேர் நின்றுருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே சந்தேகமாகவே இருக்கணும். ஓகே நம்ம வந்துட்டோம். ஓகே கடைக்குள்ளே யாரும் வரல. எதுவும் திருட்டு போலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கடை இப்போ சேஃபாக தான் இருக்குது. நைஸ் குட். வெதரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி தெரியுது. ஓகே நம்ம உள்ளே போய் வேறு எதுவும் இருக்கா இது எடுத்துகிட்டுலாம் போகலன்னு தோணுது. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? உட்காந்துருக்கு. ஓ இப்படி பார்க்கலாமா? நான் சிஸ்டம் மட்டும்தான் இப்படி பார்க்க முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே இது என்னது? அது லெவலா? ஓகே ஓ நம்மளால் டோரு இதுன்னு வாங்க முடியுமா? ஓகே ஆர்டர் பண்ணியாச்சுன்னு காட்டுது. இதெல்லாம் என்னன்னு தெரியலையே. ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஓ நான் கதவு வாங்கிட்டேனா? ஓகே ஆட்டோமேட்டிக் டோரை வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இதே போல் நான் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நல்லாவே ஒர்க் ஆகுது டோரு. நைஸ் குட். ஏன் எனக்கு இது பிடிச்சிருக்கு. மட்டும் இல்லை பிளாக் கிளாஸ். யாராவது உள்ளே வந்தால் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே இதில் வேறு என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதில் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் தெரில. நிறையவே அப்கிரேட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. ஓகே புதுசாக ஓகே 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 நல்லா தான் இருக்குது. ஓகே மற்றும் வேறு எதுவும் வாங்க முடியுமா இதில்? என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? ஃபஸ்ட்டு எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே இவனை திருட்டு பையன் வந்து அவன் தலையில் அடிக்கலான்னு தான் நான் அப்போலேருந்து ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ எதுவுமே முடியல. டிஃப்ரெண்ட்டாக எதுவும் எனக்கு தெரியல. ஸோ guys நம்ம வீடியோட எண்டிங் கிட்டே வந்துட்டோம். ஸோ எங்கள் 2 பேரோட கொலாபரேஷனை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஜேபி நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? அஃப்கோர்ஸ் இந்த கொலாபரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிட்டு ஒரு பிளாக் கலரை தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ரிப்ளை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறோம். இந்த வீடியோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிட்டு எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வாய்ஸ் கொஞ்சம் 2 வீடியோலேயும் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம். நம்மள்ட்ட ஒரு ப்ராப்பர் மைக் கிடையாது. ஸோ இதாட்டம் தான் நம்ம வாய்ஸ் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். கூடிய சீக்கிரமே நம்மளோட சேனலை அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் வீடியோ அப்படி இருந்தாலும் அப்டேட் பண்ண பார்க்குறோம். மற்றபடி இந்த வீடியோ தரமான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ மறந்துடாமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு லைக்கையும் கமெண்டில் பிளாக் கலர் தட்டி விடுங்க. ஸோ நம்மளோட நிறைய கேம்ஸ் நிறைய ஐடியா எல்லாம் இருந்தாலுமே கூட அந்த கேம் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேம் பிளே பார்த்துக்கிட்டே தான் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ஹிண்ட் கொடுக்க விரும்புகிறேன். நாங்கள் பல கேம்ஸ் விளையாடுவோம். அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு எபிசோட் கொடுப்போம். அந்த எபிசோட் அடுத்தடுத்த எபிசோட் வீடியோ வேணும்னா எங்களுக்கு மறந்துடாமல் ஷார்ட்ஸ் நாங்கள் போடுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்ஸில் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஒரு ஹிண்ட்டை கொடுப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை.
ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் கேபி அண்ட் ஜேபி.